மறக்காம ரேடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. நடந்ததை மறைச்சிட்டு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி தொலைங்க. அதான் சொந்தத்துல காத்துட்டு இருக்கானே அர்ஜுன். பார்வதி, நீ கொஞ்சம் பேசாம இரு. பேசாம இருந்து நீங்க சாதிச்ச லட்சணம் என்னன்னு தெரியுமாமா? நீங்கெல்லாம் பேசாம இருந்தாலும் ஊர் வாய் பேசாம இருக்காது. முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மாடி ஷாலினி, உன்னால பாருமா, சொந்த வீட்டிலே இவ்வளவு பிரச்சனை. ஏதாவது பேசுடா, ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கியா? மா, பெத்தவங்க உனக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கும்பா. எங்க உயிரை கூட கொடுக்குறோம்பா. என்ன செய்யணும்னு சொல்றா? நீங்க 2 பேரும் உயிரை கொடுத்தல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்பவும் நான் சொல்றேன், அவளுக்கு கல்யாணம் நடக்கல, ஒரு மண்ணாங்கட்டி நடக்கல. அவளுக்கு அவன் மேல பைத்தியம்ப்பா. அந்த பைத்தியம் முத்தி போய் அது இதுன்னு கதை விட்டுட்டு இருக்கா. என்ன ஆதாரம் காட்ட சொல்லுங்க பாப்போம். இத்தனை நாள் அவன் கோமால இருந்ததால இவ இஷ்டத்துக்கு கண்டதை உளறிக்கிட்டு இருந்தா. இப்ப அவன் கண் முழிச்சு இவளே யாருன்னு கேட்டுட்டான். உண்மையிலே கழுத்துல தாலி கட்டிருந்தா அந்த மாதிரி கேட்பானா? அவன் தான் இன்னொருத்தி புள்ளைய கொடுத்து உட்காந்துருக்கானே. அவன் இனிமே இவளை சீண்ட போறான். டேய் நிறுத்துடா. இனிமே ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற. என்னப்பா என்ன பண்ணுவீங்க? அண்ணா போடா இந்த வீட்டு. நாங்க எப்பவோ போலாம் தான் இருந்தோம். அப்ப நீங்க தான் கால விழாத குறைய தடுத்தீங்க. நீங்க போனா போறதுக்கும் வானா வரதுக்கும் நாங்க என்ன ஆட்டு மந்தீங்களா? அதெல்லாம் போக முடியாது. வேணா அந்த கழுதையை அடிச்சு வெளியில துரத்துங்க. ஏய், ஏன் பொண்ணு வீட்டு விட்டு போன்னு சொல்றதுக்கு நீ யாருடி? மா, இந்த வீட்டு மருமகளை வாடி போடின்னு பேசுவியா? அவ மட்டும் உன் தங்கச்சியை கழுதைன்னு சொல்லலாமா? பின்ன கழுதையை கழுதைன்னு சொன்னா வேற என்ன சொல்லுவாங்க? அண்ணா போதும் நிறுத்துங்க. ஷாலினி ஒன்றும் அறிவு கெட்டவ கிடையாது. அவளுக்கு எல்லா தகுதியும் இருக்கு, அறிவும் இருக்கு. அவ காலேஜ்ல கோல்டு மெடலிஸ்ட். அவ சொல்றத நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நாங்க நம்புறோம். வக்கீல் சொல்லிட்டாரு, இந்த வாயெல்லாம் வீட்டுல மட்டும்தான். ஒரு கேஸ் ஜெயிச்சிருப்பாரான்னு கேளுங்க. ஏய் போதும் நிறுத்து. முதல்ல என் பொண்ணை பேசிட்டு இருந்த, இப்ப என் பையனையும் பேச ஆரம்பிச்சிட்டியா? இந்த வீட்டுல உன்னை கேட்க யாரும் இல்ல நினைச்சியா? வந்தேன்னா பிச்சிருவேன் பிச்சு. ஓ, பிச்சிருவீங்க. வந்து கை வச்சு பாருங்க, போலீஸ்க்கு போவேன். மாமியார் கொடுமைன்னு புகார் கொடுப்பேன். அப்புறம் நீங்க ஜெயில கம்பி எண்ணணும், ஜாக்கிரதை. அதை செய்யுங்க அண்ணி. எங்க அம்மா ஜெயிலுக்கு போனா நான் காப்பாத்துவேன். அப்பா சொல்றது கரெக்ட் தான். இந்த குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கிறதே நீங்க தான். உங்களுக்கு இங்க நடக்கிறத பார்க்க இஷ்டம் இல்லைன்னா உங்களை யாரும் தடுக்கல. கிளம்பி போங்க. எங்களுக்கு நிம்மதியா இருக்கும், உங்களுக்கு நிம்மதியா இருக்கும். புரியுதா? என்னடா நானும் பாத்துட்டு இருக்கேன். ஓவரா பேசிட்டு போறேன். அண்ணிய மரியாதை கூட நம்ம பேசுங்க. நீ இஷ்டத்தை அடிப்பா பாத்துக்கலாம்டா. என்ன பண்ணுவ? அவங்கள கை வச்சிருக்கீங்க. ஆனா உன அவங்க மரியாதை கொஞ்சம் கூட இல்ல. எப்படி பேசுறேன் பாருங்க. யாருக்காக சண்டை போட்டோமோ நம்மள பத்தி எந்த கவலையும் இல்லாம அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. யார் அடிச்சா என்ன செத்தா என்னன்னு அவ பாடி போயிட்டு இருக்கா. இதெல்லாம் ஒரு ஜென்மம், இது ஒரு குடும்பம். வாங்க போலாம்.